ஊர்ல வந்து சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டி நடந்துச்சு. இதுல வந்து பார்த்தோம்னா இந்தியா, நேபாள், தாய்லாந்துன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 6-7 நாடுகள் கலந்துட்டாங்க. அந்த போட்டியில வந்து நம்ம சேலம் மாவட்டத்துல சிவன் சிலம்பம் பயிற்சி பள்ளியில 4 பேர் போனாங்க. 10 வயசுக்கு கீழே இருக்கிற பிரிவுல பரிசித்ரா, எக்ஸதா, சாய்ரி சிரா இவங்க 3 பேர் கலந்துட்டாங்க. 14 வயசு பிரிவுல ஜானேஷ் கலந்துட்டாங்க. இந்த 4 பேர்த்துல பரிசித், எக்ஸதா இவங்க 10 வயசுக்கு கீழே இருக்கிற பிரிவுல அவங்க 2 பேரும் கோல்டு மெடல் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. அதே 10 வயசுக்கு கீழே இருக்கிற பிரிவுல சாய்ரி நிஷா 2ஆம் பரிசு வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காங்க. 14 வயசுக்கான பிரிவுல நேரடி போட்டி கம்பு சண்டையில வந்து ஜானேஷ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கி. இப்ப இது வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து விளையாட்டு துறையில சிலம்பத்தையும் சேர்த்து அரசு வேலைவாய்ப்புல 3% இடஒதுக்கீட்டுல சேர்த்தனதுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இப்ப இது வந்து தேசிய அளவில் ஏற்கனவே மூணாறுல கேரளா நடந்துச்சு. அதுல வின் பண்ணவங்க மட்டும்தான் சர்வதேச அளவில் இன்டர்நேஷனல் காம்படிஷன் வந்து நேபாள் நடந்ததுக்கு போயிட்டு வந்தோம். உண்மையிலேயே இதுக்கு வந்து இந்த மாதிரியான போட்டிகள் நடத்துறதுனால மாணவர்கள் இன்னும் அவங்களுடைய திறமைய வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. அரசாங்கம் வந்து சொல்லி பார்த்தோம்னா இப்ப வந்து எல்லா பள்ளிக்கூடத்திலயும் உடற்கல்வி ஆசிரியர்கள் இருக்காங்க. மத்த தமிழ்நாடு இல்லாம மத்த மாநிலங்கள்ல எங்க போனோம்னாலுமே அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு விளையாட்டை வந்து அடையாளப்படுத்தி வச்சிருக்காங்க. எல்லா பள்ளிகளையும் கட்டாய பாடமா வச்சிருக்காங்க. இப்ப தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சிலம்ப விளையாட்டை பெரும்பாலும் பள்ளிகள்ல இங்கே எடுக்கிறதுல வேற மேலை நாட்டு கடைகள் தான் நடத்துறாங்க. இதை வந்து தமிழக அரசு வந்து இதுக்கு ஒரு பரிந்துரை பண்ணி தமிழ்நாடு அனைத்து பள்ளிகளிலுமே அரசு பள்ளி, தனியார் பள்ளி அனைத்து பள்ளிகளிலுமே கட்டாய பாடமாக்கணும். உடற்கல்வி பாடத்துல சிலம்பத்தை கண்டிப்பா சேர்க்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு மக்கள்கிட்ட இதோட வரவேற்பு விழிப்புணர்வு எப்படி இருக்கு? முன்ன வந்து ஒரு காலத்துல சிலம்பம் அப்படின்னாவே அது வந்து ஒரு சண்டை பயிற்சியா இருந்துச்சு. ஆனா சிலம்பங்கிறது உண்மையில தற்காப்பு கலை அப்படின்னாவே நம்ம மக்கள் ஒரு தவறான புரிதல் இருக்குது. தற்காப்பு கலைனா சண்டைன்னு சொல்லி, தற்காப்பு கலைங்கிறது சண்டை இல்ல, தன்னுடைய உடம்பை காத்துக்கிறது. அதாவது தற்காப்பு கலை கத்துக்கிட்ட வந்து மது, மாது, தூன்னு சொல்லி எந்த ஒரு கெட்ட பழக்கத்துக்கும் போக மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த போறதுக்கான எண்ணம் வராது. அதனால தற்காப்பு கலை சிலம்பம் அப்படிங்கிறது வந்து தன்னை காத்துக்கிறதுக்கு தானே தவிர சண்டை போட்டு எதிரிட்டு இருந்து காத்துக்கிறதுங்கிறது 2வது விஷயம் தான். இது மக்கள் இப்ப வர வர முன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப இதா இருந்துச்சு. இப்ப வர வர மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது. பள்ளி விளையாட்டு துறையில எல்லாத்துலயும் வந்து சிலம்பத்தை காட்டுறதும் நல்ல வரவேற்பு. குழந்தைகள் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. இப்ப இருக்கிற குழந்தைகள் வந்து மற்ற விளையாட்டுகளை விட சிலம்பத்துல வந்து நல்ல ஆர்வம் காட்டுறாங்க. 4 வயசு குழந்தையில இருந்து அதுல வந்து ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா மற்ற விளையாட்டுகள் இருக்கிறதுக்கு சிலம்பத்துல வந்து நிறைய உள் விளையாட்டுகள், நிறைய நுணுக்கங்கள் இருக்கிறதுனால அவங்களே வரும்போது ஒரு இன்ட்ரெஸ்டா விளையாட்டுத்தனமாவே அதை அந்த கலையை கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இப்ப கடந்த 2-3 வருடங்களாக போன வருடத்துக்கு முன்னாடி வருடம் கூட எங்களுடைய மாணவர் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் பாப்பில் வந்து 2ஆம் பரிசு வாங்கியிருந்தாரு மாநில அளவில். இப்ப நல்லாவே விளையாட்டுத்துறைகள் நல்லாவே போயிட்டு இருக்குது. எங்களுக்கு வந்து முதலமைச்சர்கிட்டையும் சரி அரசுகிட்டையும் சரி இருக்கிற ஒரே கோரிக்கை, சிலம்பத்தை வந்து அரசு பள்ளிகளும் சரி தனியார் பள்ளிகளும் சரி கட்டாய பாடமாக்கணும். ஒரு மாநில விளையாட்டுங்கிறத அடையாளப்படுத்தணும். இப்போ மற்ற மாநிலத்துக்கு போனா அந்த மாநிலத்தோட விளையாட்டுன்னு சொல்லி அடையாளம் அந்த மாநில கலை மேலை நாடுகள்ல கட்டாய கலையா இப்போ ஒரு சில மேலை நாடுகள்ல வந்து பார்த்தோம்னா 17 வயசுக்கு மேல கட்டாயம் ஒரு ராணுவ பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறையெல்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல சிலம்பத்தை வந்து கட்டாய பாடமாக்கணும், உடற்கல்வி பாடமா ஆக்கணும்.